நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 40. அசோக சுந்தரியின் குடிலை கண்காணிக்க கம்பனன் ஒற்றர்களை சூழ் அமைத்திருந்தான். ஆனால் நாள் செல்ல செல்ல அவன் அதை மறந்தான். அவன் நோக்காமலான போது கீழே இருந்தவர்கள் அதை வெறும் அலுவலாக ஆக்கி கொண்டனர். முறைமை என்றாகும்போது காவல் பணியும் கணக்கு பணியும் சிறக்கின்றன, ஒற்றுப்பணியும் நீதி அளித்தலும் அழிகின்றன என்பது ஆட்சி நூலின் நெறி. நாளடைவில் அசோக சுந்தரியின் குடிலை எவருமே கண்காணிக்கவில்லை. அப்பெயரே எங்கும் பேசப்படவும் இல்லை. அரண்மனையின் ஒவ்வொன்றும் பிழையென சென்று கொண்டிருந்தது. ஹூண்டன் வஞ்சமும் சினமும் கொண்டவனாக ஆனான். அவன் கண்களில் எழுந்த ஒளியைக் கண்டு அஞ்சிய ஏவலர் ஏறிட்டு அவனை நோக்குவதை தவிர்த்தனர். கம்பனனே அவனுக்கு பக்கவாட்டில் நின்று விழி நோக்காது சொல்லாடினான். எவ்விழிகளுமே சந்திக்காத ஹூண்டனின் விழிகள் முதுநாகத்தின் மணி என ஒளி கொண்டன. அவற்றை ஏறிட்டு நோக்கியவர்கள் அவனால் தண்டிக்கப்பட்டவர்கள் மட்டுமே. அவன் ஆணையை சொல்லி முடித்ததுமே அவர்கள் திடுக்கிட்டு விழி தூக்கி அவ்விழிகளை நோக்கி அக்கணமே நாகத்தின் முன் எலி என சித்தம் உறைந்து உடல் ஒடுங்கினர். அவர்களின் உள்ளம் அவன் முன் முழுமையாக பணிந்தது. தங்கள் உடலை அவர்கள் அதற்கென்றே பிறந்தவர்கள் போல மாற்று எண்ணமே இன்று ஒப்படைத்தனர். அவன் நாளும் ஒருவனை கழுவிலேற்றினான். சிறு பிழைகளுக்கும் தலை வெட்டவும், யானை காலில் இடறவும், புறவிகளால் இழுத்து கிழிக்கவும், பேரிடை கட்டி தலைகீழாக தொங்கவிடவும் ஆணையிட்டான். எனவே அவனிடம் நீதி வழங்க வழக்குகள் வருவதை கம்பனன் தவிர்த்தான். கொலை செய்யப்பட வேண்டியவர்களை மட்டுமே அவனிடம் அனுப்பினான். ஹூண்டன் தன் சாளரத்துக்கு வெளியிலேயே கழுமரம் அமைத்து அதில் அந்த கழுவேறி உடல் கோத்து குருதி வார கை கால்கள் துடிக்க முனகி மெல்ல மடிவதை நோக்கி கொண்டு மஞ்சத்தில் படுத்திருந்தான். வதைப்பட்ட உயிரின் இறுதி துடிப்பின் போது தன் பாறை கால்களில் உயிரசைவு தோன்றுவதாக சொன்னான். உயிர் தன்னில் இருப்பதை உடலால் உணர முடியாது அமைச்சரே. ஏனென்றால் உயிரை உடல் தான் என்றே எண்ணுகிறது. ஆனால் உடலின் உச்சக்கட்ட வலியில் உயிர் அதை உதறி கைவிட்டு விடுகிறது. உயிர் உதறி மேல் எழுகையில் ஒரு கணம் உடலால் வெறும் உயிர் உணரப்படுகிறது. ஒரு நடுக்கமாக அல்லது துடிப்பாக அல்லது வேறு ஏதோ ஒன்றாக அது வெளிப்படுகிறது. அந்த உடல் அசைவு ஒரு சொல், மிக மிக அரிதான சொல் என அவன் முகம் உவகையில் விரிய சொன்னான். ஆனால் ஓரிரு கணங்கள் மட்டுமே அது நிகழ்கிறது. கண் அதை தொட்டு சித்தம் அறிவதற்குள் முடிவடைந்து விடுகிறது. இன்னொரு முறை அதை பார்த்தால் தெரிந்துவிடும் என உள்ளம் பதைக்கிறது. ஆகவே தான் மீண்டும் மீண்டும் உயிர் கொலை செய்கிறேன். அத்தனை மனிதர்களும் வெறும் உடல் உயிர்களாக அவனுக்கு தெரியலாயினர். ஏவலரும் காவலரும் கழுவேறினர். ஒரு முறை அவன் இளம் வீரன் ஒருவனை கழுவிலேற்றினான். அதுவே தாழலின் எல்லை என அமைந்த இறுதி சுமை. அவன் குலம் கொதித்து எழுந்தது. நாகநாடு முழுக்க குலங்கள் ஒன்று திரண்டன. நாகத்தரைகளில் குடிக்கூட்டங்கள் நாளும் நடந்தன. பல குலங்கள் நாக நாட்டிலிருந்து விலகிச் செல்வதாக அறிவித்தன. கம்பனன் முதலில் படைகளை அனுப்பி அந்த கிளர்ச்சியை அடக்க முயன்றான். அது அரக்கு காட்டில் ஏறி என படர அவர்களை பேசி அமைக்க முயன்றான். ஒரு குலம் தணிந்ததும் பெரிதொன்று எழுந்தது. எண்ணெயிராத இடங்களில் எல்லாம் சாம்பல் குவைக்குள் இருந்து ஏறி பொங்கி எழுந்தது. ஹூண்டனின் குருதி இல்லாது அமையோம் என்றே பல குலங்கள் கொதித்தன. இறுதியில் அது அங்குதான் முடியும் என கம்பனன் அறிந்திருந்தான். குடிகள் தங்கள் ஆற்றலை உணராதிருக்கும் வரைதான் அச்சம் அவர்களை ஆளும். அஞ்சிய பசு துள்ளி எல்லை கடப்பது போல சினம் கொண்டு நிலை மறந்து எழுந்து அதனூடாக தங்கள் எல்லையை கடந்து விட்டார்கள் என்றால் அரசனின் குருதி இல்லாது குடிகள் அமைய மாட்டார்கள். அது அவ்வரசனின் குருதி மட்டும் அல்ல. அரசு என்பது குடிகளை ஒடுக்கியே நிலை கொள்வது. புறவி நினைத்திருக்க பல்லாயிரம் சாட்டை தழும்புகள் இருக்கும். அத்தனை குடி கிளர்ச்சிகளிலும் அரசு என்னும் அமைப்பு உடைந்து சிதறுகிறது. கோட்டையும் காவலும் சிதறுகின்றன. கொடிகள் மண்ணில் புரண்டு மிதிப்படுகின்றன. அரசின்மையின் பெருங்களியாட்டம் எழுந்து எவராலும் கட்டுப்படுத்த முடியாதபடி அனைத்தையும் உடைத்து அழிக்கிறது. பெரிய அணை உடைந்தால் அத்தனை சிறிய அணைகளும் உடைவது போல குடியறமும் குல அறமும் கற்பும் மூத்தோர் மதிப்பும் மறக்கப்படுகின்றன. அதை கட்டுக்குள் வைக்க அதை தொடங்கியவர்களாலேயே இயலாது. அக்களியாட்டம் பெருகி பெருகி பேரழிவாக ஆகத் தொடங்கும் போது
அவர்கள் கை காட்டி குறுக்கே நிற்பார்கள். ஆணையிட்டும் மன்றாடியும் நிறுத்த முயல்வார்கள். அவர்கள் உடைத்து வீசப்படுவார்கள். அழிவு முழுமை கொண்ட பின்புதான் மெல்ல போதம் மீளத் தொடங்கும். மேலும் முன் செல்ல முடியாதென்று உணரும் நிலையில் மெல்ல திரும்ப தொடங்குவார்கள் முன்னே சென்றவர்கள். முதலில் உருவாவது அரசு. மிக கொடிய அரசு. குருதி வெறி கொண்டது. கட்டின்மையின் வெறியை கொலை வெறியால் அது நிகர் செய்கிறது. அச்சம் இளம் அரசை மேலும் மேலும் ஆற்றல் கொண்டதாக ஆக்குகிறது. அரசின் ஆற்றல் குலம், குடி, கற்பு என அனைத்தையும் மீண்டும் நிறுவத் தொடங்குகிறது. அந்த உடைப்பை அஞ்சாத ஆட்சியாளர்கள் இல்லை. அணையை கண்டதுமே கசிவை எண்ணாத சிற்பி இல்லை என்பது போல அவ்வச்சம் ஒவ்வொரு சிறு மீறலையும் உச்சக்கட்ட வன்முறையுடன் எதிர்கொள்ள அரசுகளை தூண்டுகிறது. அச்சமே அரசு. ஆனால் அச்சுறுத்துவதில் ஒரு எல்லை உண்டு. அச்சத்தின் உச்சியில் இனி செல்ல இடமில்லை என குடிகள் திரும்பிவிட்டார்கள் என்றால் அரசின் கோன்மை எங்கோ நுண்ணிய தளம் ஒன்றில் முடிவுக்கு வந்துவிடுகிறது. கூண்டன் அந்த எல்லையை சென்று முட்டிவிட்டான் என கம்பனன் உணர்ந்திருந்தான். ஒவ்வொரு நாளும் அதை சீரமைக்க அவன் முழு மூச்சாக முயன்றான். நாளுக்கு 100 ஓலைகள் எழுதினான். மீண்டும் மீண்டும் குல மூத்தவர்களை சென்று சந்தித்து பேசி கொண்டிருந்தான். படை வீரர்களுக்கு கருவூலத்தை திறந்து விட்டான். எதிரிகளை பற்றிய அச்சத்தை பெருக்கும் செய்திகளையும் எதிரிகள் மீதான வஞ்சத்தையும் ஒற்றர்கள் வழியாக குடிகளிடம் பரப்பினான். ஒரு நாள், இன்னும் ஒரு நாள், இதோ அணைந்துவிடும் என காத்திருந்தான். அதில் அவன் பிரிதனைத்தையும் முழுமையாக மறந்தான். கூண்டனின் அரசியர் இருவரும் முன்னரே மெல்ல மெல்ல உள பிறழ்வு கொள்ளலாயினர். முதலில் விபுலையில்தான் வேறுபாடு தெரிய தொடங்கியது. அவள் பசி கூடி கூடி வந்தது. சுற்றி சுற்றி உணவறையிலேயே வந்து அமர்ந்தாள். உணவை பற்றியே பேசினாள். வேறு எதிலும் அவள் உளம் நிலைக்கவில்லை. அதை அவளே சொல்லி அஞ்சி அழுதாள். மருத்துவரை அழைத்து வந்து தன் தவிப்பை சொல்லி மருந்துகளை உண்டாள். மேலும் மேலும் என பசி ஏற அவள் அதனுடன் கொள்ளும் போராட்டமும் விசை கொண்டது. பின் அதனுடன் எதிர் நிற்க இயலாதென்று கண்டு முற்றிலும் பணிந்தாள். வெறி கொண்டவள் போல உணவுண்ணலானாள். எப்போதும் கண்முன் உணவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என பதைத்தாள். ஒரு தாளத்தில் உணவுண்ணும் போதே பிரிதொன்றில் உணவை கொண்டு வந்து கண்முன் வைத்திருக்க வேண்டும் என்று கூச்சலிட்டாள். துயில்கையிலும் அவள் அருகே உணவு இருந்தது. விழித்தெழும் போது உணவு கண்முன் இல்லை என்றால் அது வருவதற்குள் அவள் எழுந்து நெஞ்சில் அரைந்து கூச்சலிட்டாள். செடியை அரைந்தும் உதைத்தும் சில தருணங்களில் பாய்ந்து கடித்தும் வெறி கூத்தாடினாள். அவள் உடல் பெருத்தபடியே வந்தது. தோள்களும் புயங்களும் பெருத்து தோல் வரிகள் எழுந்து தசை விரிவு கொண்டது. இடையும் வயிறும் உப்பி அடிமரத்தூர் என ஆனாள். அவ்வெடையை அவள் சிறு கால்கள் தாழாதான போது பெரும்பாலும் அமர்ந்தபடியே இருந்தாள். சுவர் பற்றி மெல்ல நடந்து மூச்சிறைத்து நின்றாள். உடலில் இருந்து வியர்வை ஆவையெழ முகம் குருதி என சிவப்பு கொள்ள நின்று தள்ளாடினாள். பின்னர் அவளால் தானாக எழுந்து நடக்க முடியாமல் ஆகியது. தோல் நீர்ப்பை போல பருத்து தளர்ந்து தனியாக தொங்கும் தன் வயிற்றை தானே பிடித்து தூக்கி கொண்டு புயம் பற்றி எழுப்பும் சேடியர் உதவியுடன் மஞ்சத்திலிருந்து இறங்கி எழுந்து நின்றாள். சேடியரை பற்றி கொண்டு ஒவ்வொரு அடியாக வைத்து கழிப்பக கோட்டகத்திற்கு சென்று மீண்டாள். ஒரு முறை சேடியர் கையில் இருந்து வழுவி நிலத்தில் விழுந்து இடையெலும்பு முறித்தது. கீழே கிடந்து அலறி அவளை சேடியர் பன்னிருவர் சேலையை முறுக்கி வடமென்றாக்கி இடை சுற்றி கட்டி பற்றி மேலே தூக்கினர். வாரிக்குழிக்குள் விழுந்த காட்டு யானையை தாபானைகள் தூக்குவது போல என்று இளம் சேடி ஒருத்தி சொன்ன இளிவரல் அகத்தளங்களில் நெடு நாட்கள் புழங்கியது. சேடியர் அதற்கும் மரத்தாளங்களை அறைக்கே கொண்டு வர தொடங்கிய பின்னர் அவள் அரண்மனையின் சிற்றறை ஒன்றுக்குள் முழுமையாகவே அடைப்பட்டவளானாள். நோக்குபவர் திடுக்கிடும் அளவுக்கு அவள் உடல் உப்பி வீங்கி பெருத்து தசைப்பொதிகள் 4 பக்கமும் பிதுங்கி வழிந்திருக்க படுக்கையை நிறைத்து கிடந்தாள். கைகளும் கால்களும் தனித்தனி மனித உடல்கள் போல அவள் அருகே செயலற்று கிடந்தன. கன்னங்கள் பிதுங்கியமையால் மோவாய் ஒரு குமிழ், மேலே மூக்கு பிரிதொரு சிறு குமிழ் என்றான வட்ட முகத்தில் விழிகள் சிறுத்து தசைக்குள் புதைந்து கேடயத்தில் இருக்கிய ஆணிகளின் முனைகள் என தெரிந்தன. வாய் சிறிய துளையென அழுந்தி இருக்க அதை சுற்றி 7 தசை அடுக்குகளாக முகவாயும் கழுத்தும் அமைந்திருந்தன. முலைகள் 2 விழாவை நோக்கி வழிந்து கிடந்தன. அவள் தன் வயிற்றின் மேலேயே தாளத்தை வைத்து விழித்திருக்கும் வேளையெல்லாம் உண்டு கொண்டிருந்தாள்.
அவ்வுணவு செந்தி சேற்றுக்குழி என ஆழம் மிகுந்து தொப்புளிலும் புண்ணாகி தசையழுகும் நாற்றம் கொண்டிருந்த தசை மடிப்புகளுக்குள்ளேயும் படிந்திருக்க அதை நாளில் பலமுறை சேடியர் துடைத்து தூய்மை செய்தனர். போதிய உணவு இல்லை என்னும் அச்சம் அவளை கனவிலும் உலுக்கியது. எழுந்த கைகளை அசைத்து ஊளையிட்டு சேடியரை அழைத்து, உணவு உணவு எங்கே என்று கூவினாள். உணவை கண்டதும் சிரிப்பில் விழிகள் தசை கதுப்பில் புதைந்து மறைந்தன. மூக்குப்பாதையை கொழுப்பு அடைக்க மெல்லிய குழலோசை என அவள் மூச்சு ஒலித்தது. ஆனால் அவளுக்கு முன்னரே வித்யுதை தான் இறந்தாள். விபுலை பருத்து வந்ததற்கு மாறாக அவள் மெலிந்து உருகி கொண்டிருந்தாள். முதலில் இருவரும் இணைந்தே உணவுண்டனர். விபுலை தாய்ப்பன்றி போல வாயோரம் நுரைக்க சேற்றில் நடப்பது போன்ற ஒலி எழ உண்பதைக் கண்டு அவள் குமட்டி வாய் பொத்தி எழுந்தோடினாள். அதன் பின் அவளால் உணவுண்ணவே இயலவில்லை. ஓரிரு வாய் உணவுண்டதுமே குமட்டி உடல் உலுக்கி கொண்டது. மருத்துவர் அளித்த மருந்துகளால் பெரும் பசி கொண்டவளானாள். ஆனால் கையில் உணவை அள்ளியதுமே வயிறு பொங்கி மேல் எழுந்தது. தமக்கையை எண்ண வேண்டாம் அரசி என்றார் மருத்துவர். அவளை எண்ணாமல் நான் இது நாள் வரை இருந்ததே இல்லை என்றாள் வித்யுத்தை. அவளை மறக்கும்படி சொல்ல சொல்ல அவள் அவளையே எண்ணிக்கொண்டிருக்கலானாள். ஒவ்வொரு நாளும் அவள் மூத்தவளை எண்ணியபடி விழித்தெழுந்தாள். அவளை நோக்கலாகாது என்று உறுதி கொண்டு பின் காலை வரை பொறுத்தவள் எழுந்து சென்று நோக்கினாள். அவள் உடலின் மடிப்புகளை தூய்மை செய்யும் சேடியரை கண்டால் அங்கேயே குமட்டி வாயுமிழ்ந்தாள். எழுந்தோடி சென்று இருண்ட அறைக்குள் ஒளிந்து கொண்டாள். எலும்புருவாக ஆன வித்யுத்தை பலமுறை விபுலையை கொல்ல முயன்றாள். அவள் உடலின் மடிப்புகளை தூய்மை செய்யும் சேடியரை கண்டால் அங்கேயே குமட்டி வாயுமிழ்ந்தாள். எழுந்தோடி சென்று இருண்ட அறைக்குள் ஒளிந்து கொண்டாள். எலும்புருவாக ஆன வித்யுத்தை பலமுறை விபுலையை கொல்ல முயன்றாள். கையில் அகப்பட்டவற்றை எடுத்துக்கொண்டு ஓடி வருபவளை சேடியர் மிக எளிதில் பிடித்து அடக்கினர். நெஞ்சில் அறைந்து கதறி எழுதபடி அவள் அங்கேயே அமர்ந்து கொண்டாள். என்ன ஓசை என்று விபுலை கேட்டாள். ஒன்றுமில்லை, தங்கள் தங்கை என்றனர் சேடியர். அவளிடம் உணவுண்ணும்படி சொல் என்றாள் விபுலை மென்றபடி. அவள் தங்கையை எண்ணுவதே இல்லை. மலக்குழிக்குள் விழுந்து பெருத்து போன புழு என அவளை பற்றி சொன்னார்கள் சேடியர். ஒவ்வொரு நாளும் பசியால் தவித்தும் உண்ண முடியாமல் துடித்தும் கணங்களை கடந்த வித்யுத்தை ஒரு நாள் தன் அறைக்குள் தன் ஆடையாலேயே தூக்கிட்டு இறந்தாள். அவள் அறை கதவு திறந்திருக்க கண்டு உள்ளே சென்ற சேடி சுவரோரமாக திரும்பி நின்றிருக்கும் அவளை கண்டாள். விந்தையை அவள் உள்ளம் உணர்ந்தாலும் சித்தம் அறியவில்லை. அருகணைந்த போதுதான் அவள் உயரம் மிகுதியாக இருப்பதை உணர்ந்து மேலே நோக்கினாள். கழுத்தை இறுக்கிய மேல அடை சரிந்த உத்தரத்தில் கட்டப்பட்டு சறுக்கி சுவர் மூலை வரை வந்திருந்தது. அவள் கால்களின் கட்டை விரல்கள் நிலத்திலிருந்து விரலிடை உயரத்தில் காற்றில் ஊன்றி இருந்தன. தங்கையின் இறப்பை விபுலை உணர்ந்ததாகவே தெரியவில்லை. உண்டு கொண்டிருந்தவளிடம் அச்செய்தி சொல்லப்பட்ட போது அவள் ஏன் அப்படி செய்தாள் என்றாள். உடனே, இறப்பென்றால் உணவு நீத்தல் சடங்கு உண்டு அல்லவா, எவருக்கும் தெரியாமல் எங்கு உணவை கொண்டு வந்து வைத்துவிடு என்று சொல்லி மீண்டும் உண்ணத் தொடங்கினாள். அதுவரை ஏதோ மெல்லிய இரக்கத்தால் அவளை விரும்பி வந்த அகத்தள பெண்டிர் அவளை வெறுக்கலாயினர். அவளுடைய சாவை எதிர்நோக்கி ஒவ்வொரு காலையிலும் வந்து நோக்கினர். அவள் உண்டு கொண்டிருப்பதை கண்டு இவளுக்கு அழிவே இல்லை என்றனர். தன் அமைச்சரையில் சுவடி நோக்கி கொண்டிருந்த கம்பனன் தன் முன் வந்து பணிந்து நின்றிருந்த முதிய ஒற்றன் பெரிய செய்தியை கொண்டிருப்பதாக உணர்ந்தான். சொல்க என மெல்லிய குரலில் சொன்னபடி சுவடியை கட்டினான். சொல்க என தயங்கி நின்ற ஒற்றனை மீண்டும் ஊக்கினான். அமைச்சரே, இதன் பொருட்டு நான் கழுவேற வேண்டியிருக்கலாம். என் மைந்தர்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது என்றான் ஒற்றன். சொல்க என்றான் கம்பனன். சோலைக்குடிலில் இருந்த இளவரசியை காணவில்லை என்றான் ஒற்றன். முதலில் கம்பனன் அதை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. இறந்திருப்பாள் என்னும் எண்ணமே இயல்பாக வந்தது. விலங்குகளா என்றான். ஒரு தேரும் புறவிகளும் வந்து சென்றுள்ளன. 2 நாட்களுக்கு முன் அவர்கள் இளவரசியை கூட்டி சென்றிருக்கிறார்கள். கம்பனன் பாய்ந்து எழுந்து யார் என்றான். என்னால் அதை அறியக்கூடவில்லை. ஆனால் ஏதோ அரசன். கம்பனன், அங்கே நம் காவலர்கள் இருந்தார்களா என்றான்.
அவர்கள் வாரம் ஒரு முறை மட்டுமே சென்று நோக்குவது வழக்கம். அவர்களுக்கு வேறு பணிகள் மேலிடத்திலிருந்து அளிக்கப்பட்டன. முழு நேரம் அங்கு எவருமில்லை என்றான் ஒற்றன். சென்று நோக்கியவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஒரு கணம் உளம் சொடுக்கிக் கொள்ள கம்பனன் தனக்கு வந்திருந்த அத்தனை ஓலைகளையும் அள்ளி பரப்பி அதில் மஞ்சள் பூசப்பட்டிருந்த 4 ஓலைகளை எடுத்தான். அயோத்தியின் அரசன் விதர்ப்பத்தின் இளவரசியையும், காமரூபத்தின் அரசன் வங்கத்து அரசியையும், மச்சர்குலத்து அரசன் காகபுரத்து அரசியையும் மணக்கும் செய்திகளை தவிர்த்து எடுத்த ஓலையில் குருநகரியின் அரசன் காணியினையை மணப்பதாக இருந்தது. ஆம், இது எனக்கு தோன்றிக்கொண்டே இருந்தது என்று அவன் உள்ளம் கூவியது. அழைத்து வருக தலைமை ஒற்றனை என அவன் சொன்னான். தலைமை ஒற்றன் வரும் வரை பரபரப்புடன் ஓலைகளை துழாவி படிக்கலானான். அவன் வருவதற்குள் குருநகரியில் நகுஷன் திரும்பி வந்த செய்திகள் அடங்கிய 28 ஓலைகளை கம்பனன் எடுத்து விட்டான். அவ்வோலைகள் 18 நாட்களாக தொடர்ந்து வந்து கொண்டே இருந்திருக்கின்றன. எதையுமே அவன் பிரித்து நோக்கி இருக்கவில்லை. தலைமை ஒற்றன் வந்து பணிந்த போது அவன் விழிகளை ஏறிட்டு நோக்க கம்பனன் உளம் துணியவில்லை. அவன் நகுஷன் தானா என்றான். ஆம் அமைச்சரே, அனைத்து செய்திகளையும் நான் உடனுக்குடன் தெரிவித்து கொண்டிருந்தேன் என தலைமை ஒற்றன் சொன்னான். தங்கள் செய்திகள் மதிக்கப்படாத போது ஒற்றர்கள் கொள்ளும் சினத்துடன், ஆனால் குரலில் எதுவும் வெளிப்படாமல், ஓலைகளில் எழுதி இங்கே நாட்படி அடுக்கும்படி சொன்னீர்கள், அதை செய்தேன் என்றான். ஒரு கணம் சினம் எழுந்தாலும் அசோக சுந்தரிக்கும் நகுஷனுக்கும் அரசனுக்குமான மும்முனை போர் குறித்து எதுவும் தெரியாத ஒற்றர்களுக்கு குருநகரியின் மாற்றங்கள் வெறும் செய்திகளே என உணர்ந்து அவன் அமைதி கொண்டான். திரிகர்த்தர்களுக்கும் முசினாரர்களுக்கும் பிரிதொரு போர் மூலக்கூடும். அதை குறித்த செய்திகளும் உள்ளன, எதுவுமே பார்க்கப்படவில்லை என்றான் தலைமை ஒற்றன். ஆம் என்றான் கம்பனன். நாகர்களை உடனடியாக வாட்டக்கூடிய இடர் அது. எல்லையில் 80 நாகர்குடிகள் வாழ்கின்றன என்று தலைமை ஒற்றன் சொன்னான். கம்பனன், நான் பார்க்கிறேன் என்றான். பொழுதெல்லாம் அரசருடன் இருந்தீர்கள். அங்கே மனிதர்கள் அலறி சாகும் ஒலியில் பிற ஒலிகள் உங்கள் செவிகளை அடையவில்லை என்றான் தலைமை ஒற்றன். கம்பனன் பெருமூச்சு விட்டான். நகுஷன் எங்கிருந்து வந்தான் என்றான் கம்பனன். அவர் தன் படைகளுடன் திரிகர்த்தர்களை அச்சுறுத்தினார். எதிர்பாராதபடி குருநகரி மேல் படை கொண்டு சென்று வென்றார். முடிசூட்டிக் கொள்வதற்கு முன்னரே சென்று காணியினை ஒருத்தியை கவர்ந்து வந்து மனம் புரிந்து கொண்டார். கம்பனன், ஆம், அதை வாசித்தறிந்தேன். அவன் வந்தது எங்கிருந்து என்றான். தலைமை ஒற்றன், அதை இருவாறாக சொல்கின்றனர். அவர் மாமன்னர் ஆயுஷின் மைந்தர். குருநகரியின் அரசர் நோயுற்றிருந்தமையால் தான் இருந்தால் தன் மைந்தனும் கொல்லப்படுவான் என அஞ்சினார். அவ்வெதிரிகளுக்கு அஞ்சி தந்தையால் வசிட்டரின் குருநிலைக்கு இளவயதிலேயே அனுப்பப்பட்டார். அங்கே கல்வி கற்றதும் தந்தையின் ஆணைப்படி வெளியே வந்து தான் கற்ற படைக்கலை கொண்டு படை திரட்டி திரிகர்த்தர்களின் சிற்றரசர்களை வென்றார். குருநகரியை கைப்பற்றி தந்தை சூடியிருந்த முடியை தானே ஏற்றுக்கொண்டார் என்றான். பின்னர் மெல்ல சிரித்தபடி, இன்னொரு கதையில் அவரை ஒரு ஒற்றன் தூக்கி கொண்டு காட்டில் ஒரு மரப்பொந்தில் வைத்து விட்டதாகவும், அங்கிருந்து குரங்குகள் அவரை எடுத்து வளர்த்து இளைஞனாக்கி வசிட்டு குறுநிலையில் கொண்டு சென்று சேர்த்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கதையே மக்களால் விரும்பப்படுகிறது. ஏனென்றால் இதுவே நம்ப முடியாததாக இருக்கிறது என்றான். நம் ஒற்றன் ஒருவனை இறக்கும் தருணத்தில் விந்தையான முறையில் காட்டில் கொண்டு சென்று வைத்துவிட்டு வந்ததாக சொன்னார்கள் அல்லவா என்றான் கம்பனன். ஆம் என்றதுமே தலைமை ஒற்றன் புரிந்து கொண்டான். நாம் செய்ததா என்றான். ஆம் என்றான் கம்பனன். அங்குதான் குழந்தையை கொண்டு சென்று வைத்திருக்கிறான். அவன்தான் வசிட்டரிடம் சொல்லி இருக்கிறான் என்ற தலைமை ஒற்றன். அவன் அரசியரின் செய்தியான மேகலையின் தனிப்பணியாளாக இருந்தான். மேகலை தன் மகளுடன் வாழ்வதற்காக தெற்கே சென்ற பின் பணியிலிருந்து விடுபட்டு நாடோடியாக அலைந்தான். 2 நாட்களுக்கு பின்னர் திரும்பி வந்தான். இறுதி நாட்களில் பித்தனாகவே இருந்தான் என்கிறார்கள் என்றான். அரசியிடம் சென்று, குருநகரியின் நகுஷன் சாகவில்லை, மீண்டு வந்து அரசனாக முடிசூடிவிட்டான் என்று சொல்க என்றான் கம்பனன். நான் சென்று அரசரை பார்த்து வருகிறேன். தலைமை ஒற்றன், அரசியிடம் சொல்வதில் பயனில்லை அமைச்சரே, சொல் கேட்கும் நிலையில் அவர்கள் இல்லை என்றான். இச்சொல் அவர்களுக்கு கேட்கும்.
இதை கேட்பதே அவர்களை விடுதலை செய்யும். செல்க என்றான். தலைமை ஒற்றன் தலை வணங்கி அகன்றான். அவன் பெருமூச்சு விட்டு பீடத்தில் தலை சாய்த்து கண் மூடி அமர்ந்தான். உள்ளம் எண்ணமற்று இருந்தது. பெருமலைகளுக்கு முன் நிற்கையில் உருவாகும் சொல்லின்மை. என்ன நிகழப்போகிறது? எது நிகழ்ந்தாலும் அது எவ்வகையிலும் அவன் நடத்த முடியாது. அதன் உருவையும் பாதையையும் அறியவே முடியாது. அவ்வெண்ணம் அவனுக்கு ஆறுதலை அளித்தது. முகத்தசைகள் மெல்ல தளர்ந்தன. புன்னகைக்க முடியுமா என எண்ணி உதடுகளை இழித்து புன்னகைத்து பார்த்தான். உள்ளமும் அப்புன்னகையை அடைந்தது. எழுந்து சென்று கூண்டனிடம் அதை பற்றி சொல்ல வேண்டும் என எண்ணிக்கொண்டான். ஆனால் உடலை எழுப்ப முடியவில்லை. அங்கே கொலையில் கழித்திருக்கும் அரசன் தன் கழித்தோழனல்ல என்று தோன்றியது. அரசு சூழ்தலும் வஞ்சமும் ஒன்றென்றுதான் அவனும் கற்றிருந்தான். ஆனால் நுட்பங்களற்ற நோக்கங்களற்ற அந்த திளைப்பு அவனுக்கு குமட்டலையே உருவாக்கியது. ஆனால் சொல்லியாக வேண்டும், எழுந்தாக வேண்டும், எழ வேண்டும். குருடோசை எழ ஒற்றர் தலைவன் விரைந்து வந்து வணங்கினான். அவன் கேட்பதற்குள், அரசு விண் புகுந்து விட்டார் அமைச்சரே என்றான். அவன் கால்கள் நடுங்கத் தொடங்கின. நான் சென்று அரசியிடம் பேச வேண்டும் என்று சொன்னேன். அவர் துயில்வதாக சொன்னால் சேடி எழுப்பும்படி சொன்னேன். அவள் உணவை தாளத்தில் குவித்து அரசியின் கண்ணெதிரே வைத்துவிட்டு அவர்களை தொட்டு எழுப்ப முயன்றாள். தொட்டதுமே தெரிந்துவிட்டது என்றான் ஒற்றர் தலைவன். கம்பணன் பெருமூச்சு விட்டு முழுமையாக உடல் தளர்ந்தான். நன்று என்று மட்டுமே அவனால் சொல்ல முடிந்தது. கண்களை மூடிக்கொண்டான். நான் இரக்கமே அற்றவன் என்றான் ஒற்றர் தலைவன். திடுக்கிட்டு உடல் நடுங்க விழித்து, என்ன சொன்னாய் என்றான் கம்பணன். நான் ஒன்றும் சொல்லவில்லை அமைச்சரே என்றான் அவன். இல்லை, நீ சொன்னாய். அவன், இல்லை அமைச்சரே, நான் சொல் காத்து நின்றிருக்கிறேன் என்றான். கம்பணன் தன் உடல் நன்றாக வியர்த்து விட்டிருந்ததை உணர்ந்தான். அரசிக்குரிய அனைத்தும் நிகழட்டும், என் ஆணை, நீயே முன்னின்று செய்க என அவன் எழுந்தான். நான் அரசரிடம் செல்கிறேன் என மேலாடையை எடுத்தான். மாமலர் 40வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.